நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 சிடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே நான் ப்ளூரே டிவிடி இருக்கும்போது எல்லாமே ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கினது. ட்ரூ ஹெச்டி, டால்பி ப்ளூரே, டிடிஎஸ் ஹெச்டி, மாஸ்டர் ஆடியோ, டால்பி அட்மாஸ், டால்பி ட்ரூ ஹெச்டி 7.1, 5.1, டால்பி அட்மாஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு சிடி இது. இவ்வளோ சிடி கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம மூவி பார்க்கும்போது ஒரு டவுட் வரும்ல, அதாவது ப்ளூரே, டிவிடி, சிடி, பென்ட்ரைவ், ஓடிடி இதில் எது தான் நல்ல வீடியோ குவாலிட்டியும் அப்புறம் நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டியும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிடியை வந்து பார்க்கலாம். சிடி வந்து பார்த்தீங்கன்னா 1982 வந்து ரிலீஸ் ஆச்சு. சிடியோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 700 MB மட்டும்தான். இதில் வந்து மூவி நம்ம பார்க்கும்போது வெறும் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும், அதாவது 480 பிக்சலுக்கு குறைவாக தான் இருக்கும். இதோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீரியோ மட்டும் தான் கொடுக்கும். அதாவது இதில் வர ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்லெஸ் ஆடியோ தான், பிசிஎம் ஆடியோ. இதோட பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 640 kbps இருந்து 1400 வரைக்கும் இதோட kbps இருக்கும். இப்போ நம்ம சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஆடியோ ஆல்பம் மட்டும் வரும். அந்த படத்தில் ஒரு 5 பாட்டு 10 பாட்டு இருக்குன்னா அதுக்கு மட்டுமே அந்த அஃபிஷியலாக வந்து அந்த சிடி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஒவ்வொரு சாங்கோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 MB to 30 MB வரைக்குமே நம்மளுக்கு வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டீரியோ கான்செப்டில் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இது வந்து ஒரு மூவியாக பார்க்கும்போது நம்மளுக்கு லோ குவாலிட்டியாக தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய படங்கள் நம்மளுக்கு மோனோவாக இதில் வரும். ஸோ புதுசாக வர படங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் ஆடியோவாக கொடுத்தாங்க, அதாவது ஸ்டீரியோ ஆடியோவாக இதில் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டிவிடி வந்து பார்த்தீங்கன்னா 1996 தான் நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு. டிவிடியோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.7 ஜிபிலேருந்து 8.5 ஜிபி வரைக்கும் இருக்கும். இதோட மூவியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 480 720 பிக்சல் வரைக்கும் இதில் இருக்கும். இதோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிடியை விடவே ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் நம்ம MP3 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லெஸ் ஆடியோவே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் மூவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டீரியோவாகவும் அதுக்கப்புறம் டால்பி டிஜிட்டலாகவும் நம்மளுக்கு இதில் சப்போர்ட் ஆகும். டிவிடியோட பிட் ரேட் வந்து வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 MBPSலேருந்து மேக்ஸிமம் 9.8 MBPS வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். ஆடியோவோட பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக 1500 kbps வரும். இதில் என்னதான் நிறைய ஆடியோ ஃபார்மேட் நம்மளுக்கு சப்போர்ட் ஆனாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிறது ஸ்டீரியோ மட்டும் தான். இந்த டிவிடியில் நம்மளுக்கு 5.1 ஒர்க் ஆகிறதுனால டால்பி டிஜிட்டல் DTS நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ ஆடியோ ரெண்டுமே சேர்த்து தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் 9.8 MBPS வரைக்கும் நம்மளுக்கு பிட் ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். 90s கிட்ஸுக்கு தெரியும், முன்னெல்லாம் வந்து படம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்ல பிரிண்ட் இருக்கும். அதோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் 5 ஸ்டார் அப்படின்னு நம்மளுக்கு வரும். அதையும் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்மளுக்கு அயன்கரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் DTSலாம் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். பார்க்க போகிறது ப்ளூரே டிஸ்க் தான். இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற கலெக்ஷனு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100 டிஸ்க்கு மேலே நம்ம வந்து எல்லாமே வாங்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஒர்க்கிங் தான். இதுக்கு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் இருக்குது. பெஸ்ட் கலெக்ஷன் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அப்போ இந்த OTT பிளாட்ஃபார்ம் வந்துச்சோ அப்போயே வந்து சிடி, டிவிடி, பென்ட்ரைவ், அப்புறம் இந்த ப்ளூரே டிஸ்க் இதெல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு. ஆனால் இன்னுமே வந்து தேட்டர் லெவலில் வந்து பெரிய லெவலில் ஒரு செட்டப் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ வந்து ஃபஸ்ட்டு போகிறது இந்த ப்ளூரே தான் வந்து போட்டு செக் பண்ணி காட்டுவாங்க. ஸோ ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரா ஆடியோ காப்பியாக இருக்கும், அதாவது லாஸ்ட்லெஸ் ஆடியோ. என்ன ஆடியோவோ அது ஒரிஜினலாக இருக்கும். வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாகவே இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரே வந்து எப்போ நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2006 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி 25 ஜிபிலேருந்து நம்மளுக்கு 150 ஜிபி வரைக்குமே நம்மளுக்கு வரும். இதோட வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டிலேருந்து 4K HDR வரைக்குமே சப்போர்ட் ஆகும். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா DTS HD மாஸ்டரு, டால்பி ட்ரூ ஹெச்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ், DTS, அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ், DTS X 5.1, 7.1 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சப்போர்ட் ஆகும். இதோட பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 20 MBPSலேருந்து 40 MBPS வரைக்கும் இருக்கும். இந்த ப்ளூரே டிஸ்கோட ஒரிஜினல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயரு 25 ஜிபியும், டபுள் லேயர் வந்து 50 ஜிபியும், ட்ரிபிள் லேயரு 100 ஜிபியும், குவாட் லேயரு 128 ஜிபி வரைக்கும் இது இருக்குது. ஒரு நார்மலாக ஒரு படமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஜிபியிலேருந்து பார்த்தீங்கன்னா 50 ஜிபி வரைக்குமே இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு ப்ளூரே வந்து ஒரு 1080 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா 25 MBPS பிட் ரேட்டில் வந்து ரன் ஆகுது அப்படின்னா அதோட மூவியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50 ஜிபி வரைக்குமே நம்மளுக்கு இருக்கும். இதுவே 4K ப்ளூரே HDRல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 MBPS வரைக்குமே போகும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 125 ஜிபி வரைக்குமே ஒரு மூவியோட சைஸ் வந்து போகும். ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போ நான் வச்சுக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜிபி தான் இருக்கும். ஓகேங்களா, அது பாருங்கள், இது பாருங்கள் 4K எல்லாமே இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ஜிபி தான் இருக்கும்.
ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் லேயர். அதாவது இப்போ ஒரிஜினலாக ஒரு படம் வருதுன்னா அதுலேருந்து காப்பி பண்ணி இதில் வந்து நம்மளுக்கு சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே வந்து நம்மளுக்கு ரொம்ப குவாலிட்டியாக லாஸ்லெஸ்ஸாக நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக வருது பார்த்தீங்களா, அதோட சீடோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 3000 வரைக்கும் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அன்டச்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவியும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 GB கிட்ட இருக்கும். ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ்லாம் கொடுத்து நம்மளால வந்து வாங்க முடியாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மாஸ்டர் எடுத்து நம்மளுக்கு காப்பி பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு கம்மி ரேட்டில் கொடுப்பாங்க. இதோட சைஸ் வந்து 25 GB வருது. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு HD, ஃபுல் HD, 4K HDR வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு குவாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டால்பி அட்மாஸ் தான் எல்லாருமே லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ டால்பி அட்மாஸ், டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாசி கம்ப்ரஸான ஒரு ஆடியோ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆடியோ கிடையாது. இது எல்லாமே கம்ப்ரஸான ஆடியோ தான். இதில் நம்ம ஒரு மூவி ரன் பண்ணும்போது இன்டர்நெட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஆகும். எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபுல் HDயில் நம்ம ஒரு ஃபுல் மூவி பார்க்கணும்னா 4 to 8 GB வரைக்கும் நம்மளுக்கு டேட்டா யூசேஜ் ஆகும். இதுவே 4K HDRல டால்பி அட்மாஸ்ல நம்ம ப்ளே பண்ணும்போது 10 to 20 GB வரைக்குமே நம்மளுக்கு டேட்டா வந்து யூசேஜ் ஆகும். பட் இதில் வர ஆடியோ எல்லாமே கம்ப்ரஸ்டு ஆடியோ தான். இதோட பிட் ரேட் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஓடிடிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிள் 720 நீங்கள் பார்க்குறீங்களா 3 to 5 MBPS-ம், ஃபுல் HDயில் 5 to 8 MBPS-ம், 4K அல்ட்ரா HDலேருந்து பார்த்தீங்கன்னா 15 MBPS-லேருந்து 20 MBPS வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இது ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. USB பென் டிரைவ் நம்மளுக்கு அறிமுகமானது 2010 தான். ஸோ இது என்ன கான்செப்ட்னா CD DVD என்ன கான்செப்டோ அதே தான். இப்போ CD DVD நம்மளுக்கு எம்டியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் ஃபைலை வந்து காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பென்ட்ரைவும் நம்மளுக்கு அதில் என்ன ஸ்டோரேஜோ மினிமம் 4 GB இருந்து இப்போதைக்கு பென்ட்ரைவில் 256 512 GB வரைக்கும் நம்மளுக்கு பென்ட்ரைவில் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து 1 TB to 4 TB வரைக்குமே நம்மளுக்கு அதுக்கும் மேலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு CD எப்படியோ அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். அதில் CDயில் எப்படி நம்ம காப்பி பண்ணுவோம் அதே மாதிரி தான். அதோட இதில் அதிகமாக வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து காப்பி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன ஆடியோ கண்டென்ட் என்ன வீடியோ கண்டென்ட் நம்ம இதில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறோமோ அதை நம்ம ஒரு ஹோம் தேட்டர்லேயோ மல்டிமீடியா டிவைஸ்லையோ நம்ம போடும்போது ஸோ அது நம்மளுக்கு ப்ளே ஆகும். மற்றபடி இந்த பென்ட்ரைவ் ஹார்ட் டிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் மட்டும்தான். அதில் என்ன நம்ம ஃபைல் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதேமாரி இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதில் இருக்கிற விஷயத்த நான் வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டேன். ஓகேங்களா. ஏன்னா இது சொல்லும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஒருவேளை வந்து உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஏதாவது என்கிட்ட மெசேஜ் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் கேட்கலாம். நான் உங்களுக்கு இந்த ப்ளூரே 5.1 டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இதுக்குண்டான மூவியை வந்து எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவில் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்சனலாக ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதை சொல்ல முடியாது. சொன்னோன்னா அது ப்ராப்ளம் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு படம் வருது அப்படின்னா உடனே வந்து நீங்கள் எதுலேயோ போய் டவுன்லோட் பண்ணுவீங்க. அது என்ன எது நான் சொல்ல மாட்டேன். ஸோ டவுன்லோட் பண்ணி உடனே பார்ப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்படியே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு பெட்டர். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1 மாதம் 2 மாதம் அப்படி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வரும். ஏன்னா 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நம்மளுக்கு ஓடிடியில் வரும். ஸோ ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அட்மாஸ் லைசன்ஸ் வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு அதிலே வந்து நம்மளுக்கு பே ஆகும். அதையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை ரெக்கார்ட் பண்ணி க்ளவுடில் இது பண்ணிவிட்டு அதையும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து அதை பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்மாஸோ எதுவுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. நார்மலாக நம்ம வந்து 720 ஃபுல் HD தான் வரும். மற்றபடி நம்மளுக்கு ஸ்டீரியோ தான் வேலை செய்யும், 5.1 வேலை செய்யாது. ஓகேங்களா. ஆனால் உங்களுக்கு ப்ளூரே 4K அப்புறம் டால்பி அட்மாஸ் 5.1 டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணுற சில வெப்சைட்லாம் இருக்குது. அது நான் சொல்ல மாட்டேன், தனியாக வாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இதை வீடியோலாம் சொல்ல முடியாது. ஸோ பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபைல் கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ப்ளே ஆகும். மற்றபடி பென்ட்ரைவில் வேறு எதுவும் கிடையாது. இப்போது முடிவாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் சிடியும் டிவிடியும் போயிடுச்சு. ஸோ இருக்கிறத வச்சு நம்ம பேசுவோம். ஆல்மோஸ்ட் ப்ளூரேவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் வந்து கேட்கறது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக நம்ம ப்ளூரே வந்து டிவிடி பிளேயர் நம்ம கம்பல்சரி வாங்கி வச்சிருக்கணும். மோஸ்ட்லி இப்போ மேனுஃபேக்சர்லாம் அது வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி யாராவது ஓல்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா சிடியும் வந்து கிடைக்குது. பட் இப்போ புதுசாக வர மூவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடனே வந்து கிடைக்கிறது கிடையாது. அந்த சிடி நம்மளுக்கு வர்றது ஒரு 3 to 6 மாதம் ஆகும். அதுவும் நம்ம வந்து தேடி நம்ம எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளூரே வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் லாஸ்ட்லெஸ் ஆடியோ கிடைக்கணும், ஒரு பிக்சர் ஷார்ப்பாக நம்மளுக்கு வேணும்,
அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிடி தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதோட பிட் ரேட்லேருந்து A to Z எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இதில் வின்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ளூரே தான். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே கிடைக்காதனால நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்குது நம்மளுக்கு ஓடிடி தான். ஸோ ஓடிடி இருக்கிறனால நம்மளுக்கு இப்போ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்டர்நெட் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம போடணும் பட்சத்தில் நம்மளுக்கு புதுசாக வர படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month 2 month நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு டால்பி அட்மாஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லை 5.1 தான் இருக்குன்னா டால்பி டிஜிட்டல் வேலை செய்யும். 5.1 கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 4K எல்லாமே உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி டால்பி விஷன் உங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆடியோ வந்து நல்லாயிருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு பிட் ரேட் வந்து கம்மி. இது வந்து கம்ப்ரஸ் ஆடியோ லாசி ஆடியோ தான். பட் ப்ளூரேக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ ப்ளூரே இல்லாதனால நம்மளுக்கு வேறு வழி இல்லை, ஓடிடி தான் நம்மளுக்கு ஒரே வழி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து இன்டர்நெட் இருக்குது ஆனால் ஓடிடிலாம் வந்து என்னால் மாதம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் டால்பி கண்டென்ட் நீங்கள் ஏற்றுறீங்க அப்படின்னா ப்ளூரே கண்டென்ட் ஏற்றினா கூட தாராளமாக பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ப்ளூரே சிடி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ப்ளூரே கண்டென்ட்டே நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும். பட் அதுக்குண்டான இன்டர்நெட் நம்மளுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எக்ஸாம்பிள் ப்ளூரேவோட ஆன்லைனில் நான் இப்போ பார்த்துருக்கேன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K HDR கண்டென்ட்டு ப்ளூரே. ஓகேங்களா? டால்பி அட்மாஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அவதார் அது கிட்டத்தட்ட ஒரு 60 80 GB கிட்ட வருது. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா அதுக்கேற்ற ஹார்ட் டிஸ்க் வேணும். ஹார்ட் டிஸ்க் உங்கள் மல்டிமீடியா டிவைஸில் வந்து அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகணும். அதுக்கு உண்டான இன்டர்நெட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரூ டால்பி அந்த ப்ளூரே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட ஹார்ட் டிஸ்க்லேயே ஒர்க் ஆகும். ஏன்னா ஃபைல் நீங்கள் அதை கொடுக்குறீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பட் அதெல்லாம் ரொம்ப அதிகம். இல்லை எனக்கு ப்ளூரேலாம் வேணாம், ஒரு வந்து ஃபுல் ஹெச்டி எனக்கு போதும், 5.1 போதும், 7.1 போதும் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 GB 6 GBலேயே கிடைக்கும். பட் இதுவும் வந்து லாசி அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் 4Kல உங்களுக்கு வேணும்னா கிட்டத்தட்ட வெப்சைட்லேயே வந்து டவுன்லோட் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ 20 GB கிட்ட உங்களுக்கு வருது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் தான். ஏன்னா டவுன்லோட் ஆகும், திடீர்னு ஃபெயில்டாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓடிடி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ் வந்து 4K சப்போர்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதுவே வந்து அமேசான் ப்ரைம்லாம் வந்து 4K UHDன்னு வரும். நம்மளுக்கு வந்து நல்ல குவாலிட்டியில் கிடைக்கும். நல்ல ஆடியோவும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நெட் கிடைக்குதோ அதுக்கு மாதிரி பிட் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து ஏறி இறங்கிட்டே தான் நம்மளுக்கு இருக்கும். அது நம்ம ஒரு சில டிவைஸில் வந்து டிஸ்பிளே பட்டன் அழுத்தும் போது நம்மளுக்கு எவ்வளோ பிட் ரேட்டில் நம்மளுக்கு ரன் ஆகுதுன்றதை நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ அதனால் 2 ஆப்ஷன் தான். ஒன்று எனக்கு ஓடிடி தான் கிடையாது, இப்போ என்கிட்ட ஓடிடிலாம் கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு 5.1 வேணும் அப்படின்னா நான் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணி அப்படி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷன். இல்லை என்கிட்ட ஓடிடி இருக்குது சிம்பிளாக அப்படி பார்க்கலாம், தாராளமாக அப்படி பார்த்துக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து 10 15 GB கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடிலே வந்து போவோம். பட் நீங்கள் வந்து அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் கம்பேரிசன் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ளூரேல போட்டு நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ இது கம்பேர் பண்ணால் மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது பெருசாக அந்த அளவுக்குலாம் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. ஆனால் பெஸ்ட் ஓடிடி வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் வந்து இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும் ஆடியோ குவாலிட்டி இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஹாட்ஸ்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 கொடுத்தாலும் அட்மாஸ் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து சரௌண்டிங்லாம் நம்மளுக்கு பெருசாக கேட்க மாட்டேங்குது. ஸோ பெஸ்ட் ஓடிடி இது. பட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பைசா வந்து வாங்குறாங்க. ஸோ இந்த வீடியோ முடிவு இதுதான். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இது 4 பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.